ஒரு வேட்டையாடுற விலங்கா மட்டும் இல்லாம ஜாகுவார் வலிமை, ஆவி மற்றும் உயிர் வாழ்வின் மற்றும் பண்டைய நாகரிகங்களோட காலத்தால் அழியாத சின்னமா நம்மோட இருக்குங்க. எல்லா ஜாகுவார்களும் தங்க நிறத்துல இருப்பதில்லை. சில மெலனிஸ்டிக்னு சொல்லப்படுற பிக்மெண்ட் மிகுதியால தோல் மற்றும் ரோமங்கள் அதிக கருமை நிறத்தை வெளிப்படுத்தும். ஆனா அதனோட தோல்ல இருக்கிற புள்ளி வடிவங்கள் சில குறிப்பிட்ட வெளிச்சத்துல நல்லாவே தெரியும். இந்த அரிய மரபணு மாறுபாடு அடர்ந்த மலைக்காடுகள்ல பொதுவானதுதான். இன்னும் சொல்ல போனா இந்த கருமையான தோல் அவை பதுங்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. இத பிளாக் ஜாகுவார்னு அல்லது பிளாக் பேந்தர்னு சொல்றாங்க. ஆனா பிளாக் பேந்தர்ங்கிற பேர்ல ஒரு பெரிய குழப்பமே நிலவுது. இதுக்கு காரணம் அமெரிக்க பகுதிகளில் கருநிற ஜாகுவாரை பிளாக் பேந்தர்னும், ஆசிய பகுதிகளில் கருநிற சிறுத்தையை பிளாக் பேந்தர்னும் அழைக்கிறாங்க. அதனால இதை பிளாக் ஜாகுவார் அல்லது மெலனிஸ்டிக் ஜாகுவார்னு சொல்றதே சரியா இருக்கும். இனச்சேர்க்கைக்கு பிறகு பெண் ஜாகுவார் தனது குட்டிகளை சுமார் 90 முதல் 110 நாட்கள் வரை சுமக்குது. தோராயமா 3.5 மாதங்கள். வழக்கமா 1 முதல் 4 குட்டிகள் வரை ஈன்றெடுத்தாலும் பொதுவா 2 குட்டிகளையே ஈன்றெடுக்குது. தாய் அவற்றை ஒரு மறைவான குகையில தனியாவே வளர்க்குது. பெரும்பாலும் குகைகள் அல்லது அடர்ந்த தாவரங்கள் நிறைந்த இடத்துல குட்டிகள் வாழ்க்கையின் முதல் சில வாரங்களை பாதுகாப்பா கழிக்குது. சுமார் 2 வாரங்களுக்கு கண்கள் திறக்காம இருக்கிறதால குட்டிகள் முழுமையா தாயை நம்பியே இருக்கு. சுமார் 6 மாதங்கள்ல வேட்டையாட தங்கள் தாயை பின்தொடர தொடங்குது. 2 வயதுக்குள்ள அவை சுயமா வேட்டையாடவும் செயல்படவும் தொடங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.